ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறது யாருன்னா, அவர் ஒரு யங் பாஸ்டர், எனர்ஜெட்டிக்கான வர்ஷிப் லீடர், மல்டி இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர் அண்ட் அவர் தான் ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா எந்த வீடியோ யூடியூப்ல போட்டாலும் ட்ரெண்டிங் ஆயிடுது. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் பார்க்காத சந்திக்காத கான்ட்ரவர்சிஸே கிடையாது. ஸோ அவர் யாருன்னு பார்த்துடலாமா? ஹாய் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ், வெல்கம் டு இன்ட்ராக்ஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? Hello, Sister Sharon. Thank you so much for having me here. I'm so fine. நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். Thank you so much. நிறைய பேர் உங்களை பாஸ்டர்னு சொல்றாங்க, பட் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் உங்களை நேசிக்கிறவங்க ப்ரோன்னு தான் கூப்பிடுறாங்க. So should I continue with bro John Jebaraj? You can call me even John, no worries. Okay bro. Okay. So ஜனங்களுக்கு ஜான் ஜெபராஜ்னா நிறைய விதத்துல தெரியும், பட் ஆக்சுவலி who is John Jebaraj? தெரிஞ்சுக்கலாமா? Who is John Jebaraj? ஒரு பெரிய கொஸ்டின் ஆக்சுவலா. இன் தி சென்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல சொல்றதா இல்ல பிசிக்கலா சொல்றதா, நீங்க நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி இந்த கேள்வி. Who is John Jebaraj? சரி, எங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் புரியுற மாதிரி who is John Jebaraj அப்படி ஷார்ட்டா சொல்லிடுங்க. Wonderful. Grown up in a very poor background and at the age of 25 I understood who God is, the real God is. அதுக்கப்புறம் என்னுடைய பிரசங்கம் மாறினது, என்னுடைய பாடல்கள் மாறினது, என் வாழ்க்கை மாறினது. ஸோ ஜான் ஜெபராஜுக்கு ரெண்டு ஏரா இருக்குது. ஒன்று வந்து பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 25, ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 25. ஸோ ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 25 தான் ஐ பிலீவ் ஐம் லிவிங் த பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ நிறைய பேருக்கு என்னைய வந்து வேற வேற கோணங்கள்ல தெரியும். நிறைய பேருக்கு நல்லவரா தெரியும், பாடகரா தெரியும், ஒரு கூட்டத்துக்கு கெட்டவரா தெரியும். பட் நான் இன்னைக்கும் ஐ எம் சோ ப்ரவுட் டு சே தட் ஐ கேரி த ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுல ஒரு பெரிய ஐ டேக் ப்ரைட் இன் தட். ஸோ ரொம்ப கிளியரா கிறிஸ்பா ஜான் ஜெபராஜ்னா யாருன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ உங்க காலேஜ் லைஃப் அண்ட் சர்ச் பத்தி பேசலாம். Yeah, and before that, I wanted to tell all the viewers and followers of this show that John Jebaraj is a graduate in theology from a renowned SABC Bangalore. Yeah. So bro, can you share your college memories, experience to us? Wonderful. Those are beautiful days. Actually, காலேஜ்லயுமே I'll say 3 stages. நான் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போகும்போது வந்து எங்க ஊர்ல இருந்து அந்த காலேஜுக்கு போகணும்னா நீங்க வந்து பெரிய ஒரு ரிச் ஃபேமிலியா தான் இருக்கணும். காரணம் அதோடைய ஃபீஸ் மட்டும் நான் படிக்கும் போதே 1 lakh சம்திங். அப்புறம் அது போக நம்ம டிராவல், ஸ்டடீஸ் எல்லாமே. ஸோ எப்படியும் ஒரு வருஷத்துக்கு யூ நீட் 2 lakh rupees. அப்போ 3 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் ஆயிரும். ஸோ என்னால கொடுக்க முடியல. ஸோ எனக்கு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க, நான் அங்க போனேன். ஸோ நான் காலேஜ் போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நான் வளர்ந்த ஊர் வந்து ஒரு வில்லேஜ், அங்க வந்து ஒரு ரிமோட் ஏரியா அது. சோ அங்க இருந்து நான் அந்த காலேஜ் போகும்போது எங்க ஊர்ல நம்ம ஸ்டைலா இருப்போம், ஆனா அங்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. எங்க ஊர் வந்து செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டம், இப்ப தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு அது. செங்கோட்டை அழகான ஒரு கிராமம், நல்ல ஊர் அது. இப்போ டவுன்னு சொல்லலாம் அதை. சோ நான் அங்கிருந்து போகும்போது எங்க ஊர் ஸ்டைல்ல போனேன். அப்ப பெங்களூருடைய கல்ச்சர் வேற, எங்க ஊர் கல்ச்சர் வேற இல்லையா. சோ என் ட்ரெஸ்ஸிங், என்னுடைய அப்பியரன்ஸ், இப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து என் ஒய்ஃப் சிரிச்சிட்டு இருப்பா, ரொம்ப காமெடியா இருக்கும். சோ நான் உள்ள போகும்போது வேற ஒரு எதிர்பார்ப்போட போனேன். ஆனா உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஒரு பிம்பம், ஒரு இமேஜ் வந்தது என்னன்னா, ஐ எம் நாட் குவாலிஃபைட். ஏன்னா என் கையில காசு இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் ரிச்ன்னு சொல்ல முடியாது, பட் தேவர் பெட்டர் தென் மீ. இன்ஃபேக்ட் லேப்டாப் கூட என்னால வாங்க முடியல. ஐ டிடன்ட் ஹேவ் அ குட் ஃபோன் ஆல்சோ வித் மீ. ஸோ நிறைய டைம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பஸ் காசு கிடையாது. And I still remember traveling in the footsteps of a train. So அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் நான் உள்ள போகும்போது நான் படிச்சேன்னு சொல்றதை விட நிறைய குற்றம் மனசாட்சி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நான் போயிட்டேன். ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, ஐயோ நம்மகிட்ட இது இல்லை அது இல்லைன்னு. ஸோ செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் தெரியிருச்சு, கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் படிக்க ஆரம்பிச்சு. இங்கிலீஷ்ல சுத்தமா தெரியாது, அது சுட்டு போட்டல இசு வாசி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. அப்புறம் செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் தெரிஞ்சு. அப்புறம் தேர்ட் இயர் வரும்போது ஐ காட் குட் எக்ஸ்பீரியன்சஸ். படிப்புலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. பைபிள் காலேஜ்னு சொல்லும்போது என் கூட படிச்சவங்க வந்து நிறைய மல்டி லாங்குவேஜ் பீப்புள் ஆக்சுவலா.
ஆஸ்திரேலியால இருந்து, யூஎஸ்ல இருந்து, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து, மலேசியால இருந்து, இந்தியாலயே நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்ட் பீப்புள், நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் அவங்கெல்லாம். ஸோ நிறைய கல்ச்சரோட நான் படிச்சதுனால அப்பவே எனக்கு கொஞ்சம் என் மைண்ட் வந்து ப்ராட் ஆச்சு. நான் ஒரு வில்லேஜ் சர்ச்ல வளர்ந்ததுனால எனக்கு ஜீன்ஸ் போட்டாலே தப்புன்னு அப்ப சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்க உள்ள போனது பிறகு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஐ சீரியஸ்லி மிஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் மெமரிஸ்ல நான் படிக்கல ஆக்சுவலா. ட்ரூ, உண்மையை சொல்லப்போனா நான் வந்து முழு மனதோட ஈடுபாடோட நான் வந்து பாடங்களை படிக்கல. வாழ்க்கை பாடத்தை தான் நான் அதிகமா படிச்சேன். ஸோ நிறைய மெமரிஸ், நிறைய ஃபன். ஐயோ, பைபிள் காலேஜ்னு சொன்னாலே நான் பண்ண சேட்டைகள் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா, நிறைய சேட்டைகள் தான் பண்ணியிருக்கிறேன். பலாப்பழத்தை பறிக்க கூடாதுமாங்க, நாங்க பலாப்பழத்தை பறிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். அப்புறம் நைட் 7 மணிக்கு மேல யாரும் வெளியே போக கூடாதுமாங்க, நாங்க 8:30 வெளியில சோரேரி பீச் போய் பெப்சி ஆகிட்டு வருவோம். ஆமா, அப்புறம் வந்து சாப்பாடு வந்து ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் நாங்க கிச்சன்ல டோரை திறந்து உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, காலையில 6 மணிக்கு ப்ரேயர். பெங்களூர் ரொம்ப சில்லா இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும். அதனால காலையில ப்ரேயருக்கு எழுப்பி விடுவாங்கன்னு ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லி ஒரு நாள் பெல்ல கழிச்சிட்டு ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு காலேஜ்ல ப்ரேயரே இல்லை, காலையில ப்ரேயர். காரணம் பெல் அடிக்கல, யாரும் எந்திரிக்கல. ஸோ அது மாதிரி நிறைய இது இருக்குது. வண்டர்ஃபுல் குட் அண்ட் பேட் மெமரிஸ் டுகெதர். That's a beautiful journey ல நிறைய ups and downs இருந்தாலும் பட் காட் உங்களை அழகா வழி நடத்திருக்காரு அந்த பீரியட்ல. எஸ் எஸ். இப்போ you started your own church. How did all started? அதனுடைய பின்னணி என்ன, and what is the vision, or is it like another worship leader with another church? குட் கொஸ்டின். ஆக்சுவலா எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரியே முன்னால பிடிக்காது. நான் வந்து I felt very comfortable to be a traveler. ஊர் சுத்துறது, இவாஞ்சலிஸ்டா இருந்தா நீங்க வந்து எல்லா நாட்டுக்கும் போகலாம். ஐ மீன் ஆண்டவரால பயன்படுத்துற இவாஞ்சலிஸ்ட் சொல்றேன். ஸோ நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ், வித்தியாசமான ஆட்கள், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், பிளெஸிங்ஸ், கிஃப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் டிராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த இயர் 2015 ஆண்டவர் யூ ஷுட் ஸ்டார்ட் அ சர்ச் அப்படின்னு சொன்னார். இது வந்து நான் இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணல. ஐ வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து 2017 நினைக்கிறேன், 2017 வந்து நாங்க மதுரையில ஆரம்பிக்கிறோம். ஸோ என் தம்பி தான் அங்க சர்ச் பாஸ்டர் இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாங்க, இந்த சர்ச் நீ ஆரம்பிச்சு இதுல என்ன, ஜஸ்ட் லேர்ன் வாட் இஸ் அ சர்ச். ஸோ அது நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஸோ எனக்கு ஐ ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த சர்ச். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னாங்க, யூ டிக்ளேர் நீ சர்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க சில பாஸ்டர்ஸ் எனக்கு எதிர்த்த பிறகுதான் நான் சர்ச் ஆரம்பிச்சேன்னு. கிடையாது. அதாவது நான் நல்லா டிராவல் பண்ணிட்டு இப்போ டிராவல் பண்றேன். அதாவது எல்லாரும் நம்மள குறை சொல்லாத ஒரு பீரியட் இருந்துச்சுல 2015. அந்த டைம்ல அந்த ஆண்டவர் சர்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ ரெண்டாவது எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, சர்ச் ஸ்டார்ட் பண்ணா வாட் வில் ஐ டூ ஃபார் மை இன்கம்? என் வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைகள், என் மனைவி, என் வீடு வாடகை, அப்பா அம்மா. ஸோ எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு எவ்ரி மந்த். ஸோ ஒரு 5 இடத்துக்கு வாடகை கொடுக்குறேன். ஸோ இதை எப்படி ஆண்டவர் ஹவ் வில் ஐ மேனேஜ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், 2022 வேணா சர்ச் ஆரம்பிக்கிறேன், ஒரு 2 வருஷம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, நீ பிளான் பண்ணாலும் 2020 நீ டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இது வந்து 2019 அக்டோபர்ல எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்டர்னல் வார் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, நீ இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ண, நான் முடியாதுன்ற. அதுக்கப்புறம் இப்போ நவ் ஐ நோ த ரீசன், நோபடி கேன் டிராவல் இன் தி வேர்ல்ட். சோ அந்த சர்ச் நான் அனௌன்ஸ் பண்ணேன். இட்ஸ் கோயிங் குட். எங்க சர்ச்சுக்கு ஒரு 300 பேர் வந்துட்டு இருக்காங்க. காரணம் எங்க சர்ச் இடம் வந்து ரொம்ப சின்னது, ஒரு ரெண்டல் பிளேஸ்ல தான் இருக்கும். And I know God has started it. We are heading to a greater vision. ஒரு பெரிய தரிசனத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேற்றுவாரு, நிறைவேறிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். அண்ட் மியூசிக் அண்ட் வர்ஷிப் ரிலேட்டடா ஃபியூ क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். சோ நீங்க மியூசிக் அண்ட் வர்ஷிப் பண்றீங்க, எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஸோ மியூசிக் படிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், சர்ச் கீபோர்டு எடுத்து ஒவ்வொரு கீயா வந்துகிட்டே இருப்பேன். அப்புறம் எங்கெல்லாம் யாரெல்லாம் கீபோர்டு வாசிக்கிறாங்களோ அவங்களாம் தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன்.
அவங்க என்ன கீ அமுக்குறாங்க, எப்படி சவுண்ட் வருது, எப்படி ரிதம் அமுக்குறாங்க. ஸோ ஆரம்பத்துல என் பிளேயிங்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு என் பாட்டு நீங்க கேட்கவே மாட்டீங்க. அப்படி கொடூரமா இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு, அப்புறம் ஐ ஹேட் மெனி இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆல்சோ. நிறைய பேருடைய பிளேயிங்கை நான் பார்த்து ஒரு சிலர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கார்டுக்கு இந்த ப்ராக்ரஷன் வரும் தம்பி, இந்த மைனருக்கு இந்த ப்ராக்ரஷன், மேஜருக்கு இந்த ப்ராக்ரஷன் சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் அதை டெவலப் பண்ணிட்டு நிறைய மியூசிக்கை வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுல இருந்தா என்னுடைய மியூசிக் ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. இட்ஸ் ரியலி நைஸ் டு நோ. கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து யங் பீப்புளுக்கு எஸ்பெஷலி கண்டிப்பா மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும். ஸோ ஐ ரிமெம்பர் லேவி 1 வந்து 2012 நீங்க லான்ச் பண்ணிருந்தீங்க. அந்த டைம்ல சாங்ஸ் அண்ட் வர்ஷிப்க்கு ஒரு ஸ்டைல் இருந்தது. பட் உங்க பாடலுடைய ஸ்டைல் அந்த ட்ரெண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி you came up with a new entire, I mean, like you came up with entire new singing worshipping style. Was it intentional or John Jabrajna idudana? Well, actually 2012 வந்து it was not intentional. Nowadays it is. 2012 வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல ஆரம்பத்துல. அண்ட் ஈவன் பிஃபோர் தட் அப்பா பாஸ்டர் இல்ல, சர்ச் கிடையாது, ஒரு சப்போர்ட்டர் கிடையாது எனக்கு நீ ப்ரொமோட் பண்ணி விடுறதுக்கு. ஈவன் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் they didn't come forward to help me. அந்த மாதிரி நேரத்துல நான் வந்து என் மைண்ட்ல வந்து அப்போ வர்ஷிப் லீடர் பீக்ல இருக்கிறதுனா, பீக்ல இந்த சென்ஸ் யாருடைய பாடல்கள் அதிகமாக பாடப்பட்டுச்சு அதான் ஃபாதர் பெர்க்மன் சொன்னாங்க, அப்புறம் ஆல்வின் தாமஸ் அண்ணன், அப்புறம் ஜாசன் எடின்பரோ அண்ணன், அப்புறம் ஒரு சிலர் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் ரியலி நைஸ். ஏன்னா வந்து அவங்க பாட்டுலாம் நான் கேட்பேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து இவங்கள மாதிரி பாட்டு எழுதலாமான்னு ட்ரை பண்ணேன். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இஃப் யூ பி ரியல் டு மீ ஐ வில் பி ரியல் டு யூ. நான் உடனே ஓகே, தட்ஸ் a very big thing. நான் உடனே என்ன பண்ணேன், ஓகே ஆண்டவர் எனக்கு என்ன வருது நான் பண்ணிடுறேன். சத்தியமா சொன்னா என் பாட்டு ரீச் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. அது என்னோட இன்டென்ஷனும் கிடையாது. நான் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய உடைந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தேன். broken vessel then. அப்போ அந்த நேரத்துல என்னுடைய ஃபீலிங்க ஆண்டவருக்கு நேரம் வெளிப்படுத்துறதுக்காக அதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் லேவி 1 ஆக்சுவலா. அது வந்து நான் நினைச்சேன் சரி நான் போற சர்ச்ல, அந்த லோக்கல்ல ஒரு சர்ச்ல போயிட்டு அந்த சர்ச்ல அதை பாடுவாங்களா இருக்கும். ரெண்டு மூணு பேர் வந்து நல்லா இருக்கு தம்பி, இன்னும் நிறைய ஆண்டவருக்காக பாட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அதை இப்படி பண்ணுவார் நான் சத்தியமா ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ என்னன்னா 2012க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அது வந்து அஃப்கோர்ஸ் என்னுடைய எல்லா பாட்டுலயுமே வேர்ட் ஆஃப் காட், அனாயிண்டிங் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா மியூசிக்ல மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா டிஃப்ரெண்ட் ஜர்னர்ஸ் நான் ட்ரை பண்றேன். அதுவும் 2014க்கு அப்புறம் when I started to travel to other continents, யூரோப்பா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, கனடா, இந்த மாதிரி கான்டினென்ட்ஸ்லாம் நான் போகும்போது அங்க நீட் பார்த்தேன் யங் பீப்புளுக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரேன். இந்தியாலயும் உள்ள சர்ச்ல உள்ள யங் பீப்புள் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ஜர்னர்ஸ் கொடுத்துட்டோம்னா ஜனங்கள் வந்து நம்முடைய அல்டிமேட் இன்டென்ஷன் எனக்கு இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் டு கனெக்ட் தம் வித் காட். அது எந்த மாடர்ன்ல போனாலும் ஓகே தான். ஸோ நான் வந்து அவங்கள கனெக்ட் பண்றதுக்காக டிஃப்ரெண்ட் ஜர்னர்ஸ் ட்ரை பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய டப்பாங்குத்து ஸ்டைலு, கானா ஸ்டைலு, இடிஎம், அப்புறம் வந்து சூஃபி ஸ்டைல் சாங். ஸோ நிறைய ஜர்னர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து நிறைய ஜர்னர்ஸ், புது ஜர்னர்ஸ் எல்லாம் ட்ரை பண்றேன். நவடேஸ் இட் இஸ் இன்டென்ஷனல், பட் தி இன்டென்ஷன் இஸ் டு கனெக்ட் பீப்புள் வித் காட். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்டைல்ல நீங்க இன்னைக்கு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, விச் இஸ் அமேசிங். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஏன் பீப்புள் உங்களை லவ் பண்றாங்க அண்ட் ஏன் பீப்புள் உங்களை ஹேட் பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. வண்டர்ஃபுல். முதல்ல என்னை நேசிக்கிற ஜனங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். I thank the Lord for the people who love me. வெறுக்கிற பீப்புள்னா முதல் ரீசன் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு they don't know the real John Jabraj நினைக்கிறேன். அவங்க என் பக்கத்துல வரல, நான் யாருன்னு பார்க்கல, என்கிட்ட பேசல. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பார்த்து பழகி பேசினதுக்கு அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டிருக்காங்க. once we used to hate you, நாங்க வந்து உங்களை டிஃபேம் பண்ணிருக்கிறோம். சில என்னை பத்தி தப்பா வீடியோ போட்ட தம்பிமார்கள் கூட எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என் மீட்டிங்ஸ்ல வந்துட்டு they were touched by the presence of God. அதுக்கப்புறம் they apologized. ஸோ நம்மளை பிடிக்காதுன்றதுக்கு வந்து பேசிக் ரீசன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்னைய தெரியல.
ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வந்து ஹார்ஷா தான் இருக்கும். இனிஷியல் டேஸ் ஐ டுக் சம் இனிஷியேட்டிவ்ஸ் டு ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹூ ஐ எம். அதுக்கப்புறம் தென் தி லார்ட் செட் லீவ் இட் டு கோ, ஒன் டே தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அதனால நம்மளுக்கு பிடிக்காத ஜனங்களை வந்து நான் வெறுக்கல. சில சமயம் when they hurt me, எனக்கு நானும் ஹியூமன் தான், எனக்கும் கோவம். பட் அகைன் the spirit of the Lord will tell me they don't know you, that is why they talk bad, just leave it. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு கூட்டத்தை நான் ஒரு பெரிய கூட்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் நீ யாருன்னு தெரியும், நீ அமைதியா போயிட்டே இரு. பெரிய வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன், அவங்களும் ஒரு நாள் புரிந்து கொள்வாங்க வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி. புரிஞ்சுக்குவாங்க, அப்போ they will automatically join. இது எப்படி இருக்குன்னா, ஒரு இந்தியன் ஆர்மில ஒரு சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை வெறுத்தா யாருக்கு நஷ்டம்? சேம். இப்போ இப்படி சொல்லலாம், நான் வந்து எப்படி கேள்வி கேட்பேன்னா, என்னுடைய மனசாட்சி எப்படி அது கேள்வி கேட்கணும்னா, என்னை ஹேட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து நான் கேட்பேன், why do you hate yourself ன்னு கேட்பேன். why do you hate me ன்னு கேட்க மாட்டேன். why do you hate yourself? என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? of course, if you hate me, you hate yourself. we all work for the same master. ஆமா, இதுல வந்து ஹேட்னு ஒரு மேட்டர், ஹேட்ரட்னு ஒரு மேட்டர் வந்தாலே the loss is for our kingdom. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல more than prostitution, judging is the worst sin, because Jesus forgave the prostitute but he could not forgive the Pharisee. Yeah. love and hateக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க. So is it true நீங்க கான்ட்ரோவர்சிஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால தான் you are becoming more successful? அப்படி நம்ம யோசிச்சு நம்ம மனசை தேத்திக்கிற வேண்டியதான். அதாவது கான்ட்ரோவர்சிஸ்ல போறதுனாலயே நம்ம ஃபேமஸ் ஆகுறது அது உண்மைதான். ஆனா அது ஒரு 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 பிட்டர் ட்ரூத் என்னன்னா, nowadays people like gossip. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ என்னுடைய ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்றேன்னா, அதை வந்து சில கிறிஸ்தவர்கள் ஃபார்வர்ட் பண்றதே கிடையாது. அதுவே என்ன குறிச்சு ஒரு தப்பான ஒரு வீடியோ வந்து அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. அண்ட் நானும் பார்த்துருக்கிறேன், எனக்குள்ள என்ன பத்தி இல்ல, வேற சில ஊழியர்களை குறிச்சு தப்பான வீடியோ வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து மொபைல் எடுத்து பார்த்துட்டு, மாப்பிள்ள என்ன பேசிருக்கான் பத்தியா, டே இங்க பாரு மாட்டிக்கிட்டாண்டா அந்த ஆளு அப்படி இப்படி. நான் என்ன சொல்லுவேன், அவர் கடைசியா ரிலீஸ் பண்ண பாட்டை கேட்டீங்களான்னு கேட்பேன். தெரியாது. ஸோ அவர் கடைசியா ரிலீஸ் பண்ண பாட்டை கேட்க உனக்கு டைம் இல்லை, நான் அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசும்போது உனக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ நம்ம மந்தைகள் எதால போஷிக்கப்படுது? Nowadays, not many, I would say, few preachers are feeding the sheep with gossip. அதனால அவங்க they are running toward gossip. ஆனா now we know the result of being jealous and gossiping. And I also know the result of loving. கான்ட்ரோவர்சியால நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது, கான்ட்ரோவர்சியால நீங்க ஃபேமஸ் ஆகலாம். பட் only by the presence of God you can become successful. So I want to tell you, controversies வந்து of course கான்ட்ரோவர்சிஸால சில இடத்துல நம்ம, அதாவது ஆண்டவருக்கே தெரியுது, சில இடத்துல நீங்க ரீச் ஆகணும்னா கான்ட்ரோவர்சியால தான் ரீச் பண்ண முடியுது. இப்ப எத்தனை தம்பிமார்கள், எத்தனை தங்கச்சிமார்கள் வந்து புதுசா சாங் ரிலீஸ் பண்றாங்க, அதெல்லாம் போய் சேர மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் அவங்கள பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா, தப்பா பேசுற வீடியோ அவங்க அமுத்தி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமுத்தி பார்க்கும்போது அவங்க யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம உயர்மலைய சாங்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம ட்ரெண்டிங்ல வரல, ஃபர்ஸ்ட் நாள் வந்து நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் டே ஒரு நியூஸ் சேனல் போய், நம்ம ஆட்கள் பார்த்த வேலை, நியூஸ் சேனல் நம்மளை பத்தி தப்பா சொன்னாங்க, நியூஸ் சேனல் போட்டாங்க. 2வது நாள் ட்ரெண்டிங் வி ஹிட் 4. எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஓ இந்த மாதிரி சில கான்ட்ரோவர்சியால தான் சில குரூப் ரீச் பண்ண முடியுது. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரேசிங் தட் கொஸ்டின். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு, கான்ட்ரோவர்சியால தான் அவர் சக்சஸ்ஃபுல் ஆகிறார். கான்ட்ரோவர்சியால ஐ எம் பிகமிங் ஃபேமஸ், பட் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஐ எம் பிகமிங் சக்சஸ்ஃபுல். எக்ஸலென்ட், வெல் எக்ஸ்பிளைன் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் ரூல்னு ஒன்று இருக்கு. ஸோ செலிபிரிட்டிஸ்லாம் தே வில் இக்னோர் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் ஆர் தே வில் ரெஸ்பாண்ட் ரொம்ப சட்டிலா பண்ணுவாங்க. பட் யூ அட்ரஸ் இட் ஆல் அண்ட் தட் டூ ரொம்ப போல்டா நீங்க காமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணுவீங்க. வை? அதாவது நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம செலிபிரிட்டின்னு சொல்றீங்கல்ல, ஒரு நடிகர் தான். இப்போ நம்ம ஊர்ல ஹீரோயின்ஸ்லாம் செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பத்தி ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே கெட்டதா இருக்கும், வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா, பர்சனல் லைஃபா இருக்கும். அவருக்கும் கனெக்ஷன், அவங்களுக்கும் கனெக்ஷன், அவர் வந்து இவ்வளவு கோடி மாட்டிட்டாரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவங்க பப்ளிக்ல அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க.
இப்போ நம்மகிட்ட வரும்போது இப்போ என்ன குறிச்சு இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரமற்றவை. முதல்ல வந்து அதுக்கு ஆதாரம் கிடையாது. ரெண்டாவது இவங்க வந்து நம்மள வந்து பர்பஸாவே இந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் கட்டாயமா வேணும். ஏன்னா அந்த காலேஜ்ல போனீங்கன்னா காலேஜ்ல வந்து இந்த ரேகிங் பண்ணுவாங்க தெரியுமா? சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் ரேகிங் பண்ணுவாங்க. அதே மென்டாலிட்டி தான் நீ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்குது. சீனியர்ஸ் வந்து நினைச்சா ஜூனியர்ஸை தலையில கொட்டலாம், அவங்கள வந்து நம்ம ரேக் பண்ணலாம், அவங்கள என்ன பேசினாலும் கண்டுக்கிட மாட்டானுங்க. ஸோ நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன்னா, வண்டர்ஃபுல், இந்த ரேகிங் சிஸ்டம் இன் கிறிஸ்டியானிட்டி ஸ்டாப் ஆகணும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து பெரியவங்க சொல்றத கேட்கல, மதிக்கல அப்படிலாம் கேஸே கிடையாது. ஏன் கேள்வி, மை ஃபாதர் வில் ஆல்வேஸ் கரெக்ட் மீ வித்தின் 4 walls. எனக்கு தகப்பனா இருக்கிறவர் வீட்டுக்குள்ள என்னை பத்தி பேசுவார், என்கிட்ட பேசுவார். கிரிட்டிசிசம்ல 2 வகை இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க மேல வரணும்னு உங்ககிட்ட சொல்ல வரும்போது உங்க காதுல வந்து சொல்லுவாங்க. எனக்கு நிறைய ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இன்னைக்கும் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அதுவும் என்ன சொல்லுவாங்க, தம்பி பதில் சொல்லாதீங்க, விட்டுருங்க, பாத்துக்கலாம், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி, விட்டுருங்க. அதைத்தான் சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ அவங்க எல்லாம் வந்து தகப்பன்மார்கள் இல்லையா? ஆனா சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் ஸ்டேஜஸ்ல பேசுவாங்க, which I totally hate. அப்ப அவங்க இன்டென்ஷன் வந்து உங்களை கரெக்ட் பண்றது கிடையாது, அவங்க இன்டென்ஷன் உங்களை அழிக்கிறது. சோ நான் என்ன பண்றேன், போல்டா இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் பேசுறது உண்டு, இன்ஃபேக்ட் கமெண்ட்ஸ் பண்றது உண்டு. உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட வந்து முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா வந்து பர்சனலா பேசுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம் இல்லையா? சபைகள் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு பொறுப்புணர்வை சொல்லிக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. முதல்ல காசிப்பிங் தப்புன்னு சொல்லிக் கொடுக்கணும் சிஸ்டர். வேர் இஸ் கிறிஸ்டியானிட்டி டுடே? Through this interview, my question to all the elder preachers who are against me: what are you trying to teach the next generation? The real father will not shout in the public. The real father will come to us. இன்னொன்னு சிஸ்டர் ஷாரன், நான் ஆதங்கப்படல, நான் பொறுமையா தான் பதில் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நம்மள குறை சொன்ன ஒருத்தர் கூட நம்மகிட்ட ஃபோன் பண்ணியோ இல்ல ஸ்ட்ரைட்டா வந்தோ அன்பா பேசுனது கிடையாது. எனக்கு இன்னொரு கோவம் ஒரு என்னன்னா, சிஸ்டர் ஷாரன், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க யாருன்னே தெரியாது. அதுவே உங்க ஃப்ரெண்டு இதுக்கு முன்னால உங்களை 10-15 தடவை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஏய் ஷாரன், யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ்மா, ஏய் யுவர் ஹேர் கட் இஸ் நைஸ்மா, இந்த பிரேஸ்லெட் இஸ் நைஸ்மா, யுவர் ஷூஸ் ஆர் நைஸ், யுவர் சாண்டல்ஸ் ஆர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு, ஏய் இன்னைக்கு ஆக்சுவலா நீ போட்டிருக்கிற சாரி மேட்ச் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய் ஓகேடா நான் நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்கிறேன். உங்களை அப்ரிஷியேட் பண்ணவங்களுக்கு உங்களை கரெக்ட் பண்ண ரைட்ஸ் இருக்கு. உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம உங்களை வந்து டிப்ரிஷியேட் மட்டும் பண்ணுவாங்கன்னா அது எந்த விதத்துலங்க நியாயம் இல்ல? 2012 இருந்து 2016 வரைக்கும் நான் எத்தனை ஆல்பம் போட்டிருக்கேன், எத்தனை ஊழியம் பண்ணிருக்கேன், எத்தனை ஹீலிங் டெஸ்டிமனிஸ், எத்தனை சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம், எத்தனை பவர்ஃபுல் டெஸ்டிமனிஸ் வந்திருக்கு. நம்மளை குறை சொன்ன யாராவது ஒருத்தர் போன் பண்ணி, தம்பி நல்லா ஊழியம் பண்றீங்க, ஏங்க இதை நான் உலகத்துல எதிர்பார்க்க முடியுமாங்க? சினிமாக்காரன் சண்டை போடுறாங்க, ஐடி கம்பெனிக்காரன் சண்டை போடுறாங்க, பிளாஸ்டிக் கம்பெனிக்காரன் சண்டை போடுறாங்க, சர்ச்சுக்குள்ள லவ் எங்கங்க? You could have called me at least once and told me your songs are nice தம்பி, just continue it. என்னைய உற்சாகப்படுத்த வராம குறை மட்டும் சொல்ல வந்துச்சுன்னா அப்புறம் நான் எப்படி எடுத்துக்கிறது? Okay, bro. Yeah, we understood from your standpoint. And viewers, as I'm watching John Jabraj all these days, above all controversies and negativity, one thing is very true. John Jabraj, bro, has grown tremendously, not Amen. only in terms of people following him, but in terms of every quality of content he produces. So I leave Amen. this question to audience: is it divine or human? Okay, bro, at the question போறதுக்கு முன்னாடி before we move on, நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். So okay, continue. என்னாச்சு? You became emotional. யாரு? இல்ல no யாருன்னு பாக்குறேன். நம்ம வந்திருக்கு. ஓகே, oh my god. Okay, so bro, நம்ம இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். So before we move on, we have a surprise person who will be joining us now. Okay.
யா சோ வியூவர்ஸ் அந்த சர்ப்ரைஸான பர்சனை நம்ம மீட் பண்ணா ஜான் ஜெப்ராஜ் ப்ரோ உடைய பல ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க அவர் யாருன்னு பாத்துடலாமா? டேய் ஒன்னியே பிடிச்சாங்க. So John Jebbrajன்னு சொன்னாலே people often link you with hyper grace and prosperity doctrine. So what is your stand on it? Grace பேசறதுக்கு முன்னாடி I was a fake Christian. Today I'm a real Christian. Or John Jebbraj worshipனாலே only dance and music தான். So 25 வருஷம் struggle மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல வீடு கிடையாது. Till the age of 25 we didn't have a toilet at home. No bedroom. We all sleep in one single room. அண்ட் இந்த கொஸ்டின் நான் கேட்டே ஆகணும். உங்களுடைய சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய வியூவர்ஸும் பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் சீனியர் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸை மரியாதை குறைவான வார்த்தைகளால் பேசியிருக்கீங்க. அதை பற்றி இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ட் அந்த அந்த கொஸ்டின் சார்ந்த இன்னொரு கேள்வியும் இருக்குது.